இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த புத்தாண்டில் ஆப்கி அதாலத்தின் இன்னொரு எபிசோட் உங்களின் முன். ஆப்கி அதாலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய மனிதர்களை நாங்கள் அழைக்கிறோம். பொதுமக்கள் யாரை கேள்வி கேட்க விரும்புகிறார்களோ, யார் மீது குற்றம் சொல்கிறார்களோ அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். இப்போது நான் அழைப்பது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான திரு நட்டா அவர்கள். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட ஜட்ஜ், பிரபல பத்திரிகையாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், திங்கர் டாக்டர் வேத் பிரதாப் வைத்தியர். ஆப்கி அதாலத்தை இன்னைக்கு வழக்க தொடங்குறதுக்கு முன்னால தொடர்ச்சியான கேள்விகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு முன் டாக்டர் வேத் பிரதாப் வைத்திய உத்தரவு கொடுத்தால் நாம் தொடங்கலாம். நம்ம அவரையே கேட்போம். தொடங்கலாம். நட்டா சார் மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்னால, கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னால அவரை பத்தி ஒரு பார்வை. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களின் பொலிட்டிக்கல் கரியரை பார்த்துட்டு வருவோம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜகத் பிரகாஷ் நட்டாவை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறார், இணைந்து வேலை செய்வதற்காக நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூட்டர்ல பயணம் போவோம். பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜகவின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஜே.பி. நட்டாவின் திறமை மற்றும் அவரது வியூகங்களே இதற்கு காரணம் என்று மோடி கோஷம் எழுப்பினார். நட்டாஜி ஆகே படோ, நட்டாஜி ஆகே படோ, நட்டாஜி ஆகே படோ. ஜே.பி. நட்டாவின் முழு வாழ்க்கை சங்கத்தின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஜே.பி. நட்டா பட்னாவில் பிறந்து தனது கல்லூரி படிப்பை பீகாரிலேயே முடித்தார். தன்னுடைய ஓன் ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஷிஃப்ட் ஆன பிறகு ஜே.பி. நட்டா அவர்கள் லா படிப்பை முடித்தார். அங்கு அவர் ஹிமாச்சல் பிரதேஷின் யூனிவர்சிட்டியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏபிவிபி மற்றும் பாரதிய யுவ மோர்ச்சாவில் பணியாற்றிய பிறகு ஜே.பி. நட்டா பாஜகவிற்கு வந்தார். 33 வயதில் ஹிமாச்சல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்றார். மேலும் மாநில அரசில் அமைச்சரானார். நிதின் கட்கரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான போது அவர் ஜே.பி. நட்டாவை டெல்லிக்கு அழைத்து வந்து அவரை பாஜகவின் தேசிய தலைவராக்கினார். 2014 பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சரானார். ஜூன் 2019 ஜே.பி. நட்டா அவர்கள் பாஜகவின் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆனார். மேலும் 2020 பாஜகவின் தேசிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சர்ச்சைகளிலிருந்து விலகி இருக்கும் ஒரு சாதாரண தொண்டனாக, உலகின் மிகப்பெரிய கட்சியின் தலைவனாக ஜே.பி. நட்டா ஆப்கி அதாலத்தில் தனக்காக அவரே வாதாடுவார். சரி, வாங்க இன்றைய வழக்க நாம தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மீது. ஆப்கி அதாலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மீது கங்கையை தலைகீழாக பாய வைத்தவர் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. நட்டா சார், உங்க குடும்பத்தை பத்தி நான் பார்த்தேன். எல்லாரும் ஒன்னு எஜுகேஷன்ல இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. உங்க தந்தை மிகப்பெரிய மதிப்பிற்குரிய ப்ரொஃபஸரா இருந்தாரு, வைஸ் சான்சலரா இருந்திருக்காரு. உங்க தங்கை டாக்டர், உங்க தம்பி யுஜிசி. ஆனா நீங்க மட்டும் ஏன் தவறான பாதையில வந்தீங்க? தவறான பாதையை சரிப்படுத்துறதுக்காக வந்தேன். ஏன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான தேவை இருந்தது. நான் பட்னால தான் பிறந்தேன்.
75, 76, ஆக்சுவலி 74ல இருந்தே பார்த்தா அது ஜேபி அவசர நிலை மையமா இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணனோட இயக்கம் என்ன ரொம்பவும் பாதிச்சது. அதோட குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய சம்பவங்கள் நடந்தது. என்னோட அப்பா இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி நிறைய பொசிஷன்ஸ்ல இருந்தாரு. ஆனா எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால அவரை பல விஷயங்கள்ல இருந்து நீக்கிற வேலை நடந்தது. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலிடிக்ஸ்ல, அதாவது சோசியல் பாலிடிக்ஸ்ல வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது. அப்ப உங்க குடும்பத்துல உங்களை யாரும் தடுக்கலையா? எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க. நீங்க ஒரு IAS, IPS இல்ல ப்ரொஃபஸர் ஆகணும்னு யாரும் சொல்லலையா? அதாவது எங்க வீட்டில் நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். நான் நிறைய இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸை பற்றி என்னோட வீட்டு டைனிங் டேபிளில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் ஃப்ரீ டிஸ்கஷன் இருக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்பவும் நம்புவார். அதுக்கான சப்போர்ட் எனக்கு நிறையவே கிடைச்சது. நான் என் குடும்பத்துக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா குடும்பங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஆனால் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. அவங்களோட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணினேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அரசியல் குடும்பங்களில் என்ன நடக்கும்னா, குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு போவாங்க. ஆனா நீங்க அரசியலை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. என் குடும்பத்துல அரசியலை கொண்டு வரல. அதாவது சின்ன வயசுல இருந்தே என் குடும்பத்துல அரசியல் விவாதங்களை நான் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். ஆனா நான் அரசியல் களத்துல நுழைஞ்சது உண்மைதான். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவங்க தானே? அவங்களும் ஒரு தலைவரா இருந்தவங்க. அவங்களும் ஒரு அரசியல் தலைவரா இருந்தாங்க. அரசியல் பண்றவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல ஒருத்தங்க பெட்டர் ஆஃப் கிடைச்சா நல்லது தானே. ஏன்னா அவங்க வேலை செய்யற முறை, மக்களை பார்க்குற பொதுவான பார்வை, சமூக பார்வை, சோசியல் ஆங்கிள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அவங்களும் தேர்தலில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. அவங்க அம்மாவும் வெற்றி பெற்றவங்க தான். நீங்க பின்வாங்க, நாங்க தேர்தலில் போட்டிடுறோம்னு அவங்க சொல்லவே இல்லை. வீட்டில் வழக்கமா இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க சோசியல் ஃபீல்டை தேர்ந்தெடுக்க, நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறேன்னு. அதனால அவங்க சோசியல் ஃபீல்டில் ஆக்டிவ் ஆனாங்க. அதனால நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே ஆக்டிவா இருக்கேன். ஆனா ஸ்கூல்ல உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல, ஸ்விம்மிங் பூல்ல தான் நாங்க சந்திப்போம், ஆமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளே கிரவுண்ட்ல சந்திப்போம்னு சொன்னாங்க. கேம்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஸ்போர்ட்ஸ்ல மைல் ரேஸ் சாம்பியனாகவும் இருந்தேன், ஸ்பிரிண்ட் சாம்பியனாகவும் இருந்தேன். ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் ரெண்டுலயுமே சாம்பியன்ஸா இருப்பாங்க. அதோட ஸ்விம்மிங்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. உங்க ஆக்டிவிட்டிஸோட கதையையும் நான் கேட்டிருக்கேன். வைஸ் சான்சலர் அவர் ஆபீஸ்ல இருந்து தூக்கி, அது என்ன நடந்ததுன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல, மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல இங்க ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெரிய வந்தது. இயக்கம் நடந்தது, இயக்கத்துக்கு வெற்றியும் கிடைச்சது. சில பேர் போராட்டத்துல உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சொன்னேன், சார் உங்களை சில பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. நான் பார்க்க முடியாதுன்னு டிராயிங் ரூம்ல போய் உட்காந்துட்டாரு. இவ்வாறு வைஸ் சான்சலர், அவங்கள பார்க்க வேண்டியது உங்க கடமைன்னு சொன்னேன். இல்ல நடக்காது. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? யூனிவர்சிட்டி அப்படிலாம் நடக்காதுன்னாரு. இல்ல நான் பார்க்க மாட்டேன்னாரு. சரி ஓகே, என் கூட ஒரு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவரை அப்படியே உட்காந்த மாதிரியே தூக்குங்கன்னு சொன்னேன். அந்த சோஃபாவோட சேர்த்து அவரை அப்படியே தூக்கி வெளியில கார்டன்ல வச்சுட்டோம் அவர் அங்க. அதாவது அவர் உட்காந்தபடி அப்படியே அங்க இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அங்க பேச. அப்பவே அரசியல்வாதிக்கான எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருந்திருக்கு. ஆமா, நான் அதை பத்தி எல்லாம் மக்கள் தான் முடிவு எடுக்க முடியும், நான் இல்ல. அந்த டைம் நான் ரொம்ப அக்ரெசிவா இருந்தது உண்மைதான். ஆனா சிஸ்டம்ஸ் அண்ட் நார்ம்ஸை எப்பயும் ஓவர் ஸ்டெப்ஸ் பண்ணதில்லை. இந்த விஷயத்துக்கு மோடி மதிப்பு கொடுத்து பேசினாரு. மோடிஜி எல்லார் முன்னாடியும் சொன்னாரு, நீங்களும் அவரும் வேலை செய்யறதுக்காக ஒரே ஸ்கூட்டர்ல சுத்தி வந்தீங்கன்னு சொன்னாரு. ஆமா, இங்க பாருங்க, அதாவது அது என்னோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு அப்படி ஒரு ஆளுமை உடையவர்கிட்ட சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா, இந்த நிலைமையில இருக்க காரணம் அவரு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது அவரு வாழ்க்கையில எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், அதை கத்துக்கிட்டு நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். அப்போ நான் சேர்ந்து வேலை செய்யும் போது, அப்பவும் அவர் நம்மளுடைய பிரதமரா இருந்தாரு, பொறுப்புல இருந்தாரு. அதோட நான் யுவா மோக்ஷாவின் தலைவரா இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த வண்டியெல்லாம் சரியா கிடைக்காது. அப்போ எங்க கிட்ட ஸ்கூட்டர் தான் இருந்தது. அதை கிக் அடிச்சு அவர் உக்காந்துக்குவாரு. அதுல போய் நாங்க மக்களை சந்திப்போம். மோடி சார் இப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரோ அப்பவும் இப்படிதான் இருந்தாரா? கண்டிப்பா ரொம்ப ஷார்ப்பா இருப்பார், ரொம்பவே ஷார்ப்பு. அதாவது விஷயங்கள் ஆழமா பிடிக்கிற விஷயங்கள்ல நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், என்னோட சிந்தனை சக்தி எங்கிருந்து முடியுதோ அங்கிருந்து பல மைல் தூரத்துல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அவரோட ஆங்கிள் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும்.
மணிக்கணக்கா உழைச்சு பல விஷயங்களை நான் அவர்கிட்ட எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சா அவர் வந்து சொல்லுவாரு, இதை இந்த ஆங்கிள் பார்க்கணும், அதை அந்த ஆங்கிள் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும்னு சொல்லுவார். அப்புறம் நான் எடுத்துட்டு போனதை பார்க்கும்போது இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எதுக்குன்னு தோணும் எனக்கு உண்மையிலேயே அப்படிதான் தோணும். அவரு எவ்வளவு ஐடியாஸ் வச்சிருப்பாருன்னா நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாரு. ஒரே சமயத்துல அவ்வளவு ஐடியாஸ் கொடுப்பாரு. ஸோ உண்மையிலேயே அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது வந்து அது உங்களுக்கு சிரமமா இருந்தது இல்லையா? நீங்க அடிக்கடி ஓய்வு எடுப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்வாருன்னு சொல்றாங்க. ஒரு மூத்த ஒரு இடத்துல இருந்து சின்னவங்களோட குறைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்குறது மோடி சார் கிட்ட தான் கத்துக்கணும். அதனால அவருக்கு என்னோட எல்லா குறைகளுமே தெரியும். நிறைய முறை அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நட்டா நான் உன்னை ஒல்லியாக்காம விட மாட்டேன்னு. அதனால வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாரு. அதனால அவர் வந்து ஒரு பாசம்னு சொல்லலாம். அவரோட உழைப்பு. இப்போ பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தை நாங்க 9 மாசத்துக்குள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய வேர்ல்ட் ஹெல்த் ஸ்கீம், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஹெல்த் கவரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த வேலை 9 மாசத்துல நடந்தது, அதுவும் டிஜிட்டலி. கண்டிப்பா அவர் உழைப்பை வாங்க தான் செய்வாரு. அதுக்கப்புறம் அவரே 20 மீட்டிங் அவரே அட்டென்ட் பண்ணாரு. நீங்களும் அவரை உழைக்க வைக்கிறீங்க. ஆமா, ஒவ்வொரு தேர்தலையும் அவரோட கூட்டங்கள் தான் நடக்குது. நீங்களும் ஒரு கோஷத்தை வச்சுட்டீங்க, மோடி இருந்தா சாத்தியம். ஆமா, அது உண்மையான விஷயம்தான். மோடி இருந்தாதான் சாத்தியம், அதுல மறுபேச்சே இல்ல. இப்போ மோடி சாரோட ஆளுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வெறும் கட்சி தலைவர் மட்டும் இல்ல, நாட்டின் தலைவர் மட்டும் இல்ல, உலகத்திலே அவர் பிரகாசிக்கிறாரு. உலகத்துல அதாவது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவரை பத்தி பேசினா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஹெல்த் மினிஸ்டராகவும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். ஸோ ஜோ பைடன் அவரை பாராட்டினாரு, ஜப்பான் பிரசிடென்ட் அவரை பாராட்டினாரு, நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஃபெடரேஷனோட ஃபெட்ரோஸ் டைரக்டர் ஜெனரல் அவரை பாராட்டினாரு, அவரோட மேனேஜ்மெண்ட்டை பாராட்டினாங்க. அது வந்து இன்னைக்கு ப்ரூவன் ஆயிருச்சு. அதாவது 130 கோடி நாட்டுல ஒரு பாதுகாப்பு கவசத்தையே அவரு உருவாக்குனாரு. 220 டோசஸ் ஆஃப் வேக்சின், டபுள் டோஸ் பிளஸ் பூஸ்டர், இதை ரெடி பண்ற வேலை. வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இஸ் இந்தியாஸ் ப்ரோக்ராம் அண்ட் கோவிட் டைம். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்த் மினிஸ்டர். இந்த நாட்டுக்கு டியூபர்குலோசிஸ் மெடிசன் வர 25 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு டெக்னிஸ் மெடிசன் வர 28 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு ஜாப்பனீஸ் என்செபலைட்டிஸ் மெடிசன் வரதுக்கு 100 வருஷம் ஆச்சு. 1906ல ஜப்பானுக்கு வந்துருச்சு. 2006ல தான் இந்தியாவுக்கு வந்தது. இந்த நாட்டில் அதாவது நம்ம நாட்டுக்கு போலியோ ப்ரோக்ராம், அதாவது 2 டிராப்ஸ் போலியோ டிராப் போடுவாங்கல்ல, அது இங்க வந்து சேர 25 வருஷம் ஆச்சு. அது நேஷனல் ப்ரோக்ராமா மாற 30 வருஷம் ஆச்சு. அதோட இங்க ஜனவரி 20th 2020 ஃபர்ஸ்ட் கேஸ் கொரோனா கேஸ் டிடெக்ட் ஆனப்போ ஏப்ரல் 20th மோடி டாஸ்க் ஃபோர்ஸை ரெடி பண்ணாரு. அதோட 9 மந்த்ஸுக்குள்ள 1 இல்ல 2 இண்டிஜினஸ் வேக்சினை உருவாக்கி நாட்டுக்கு கொடுத்தாரு. இதுதான் நம்ம பாரத நாடு. நாம இப்போ கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசணும்னா, அதாவது போரிஸ் ஜான்சன் சொல்றாரு, Prime Minister Modi has taken the lead in the climate change and he has brought world together. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவரோட ஆளுமையை இந்த மொத்த உலகமும் ஏத்துக்குது. யுக்ரைன் வார்ல அவரு சேஃப் பேக்கேஜை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? புட்டின் கிட்ட பேசினாரு. ஒரு முறை அவர் புட்டின் கிட்ட பேசினாரு, இன்னொரு முறை அவர்கிட்ட ஜெலஸ் கிட்ட பேசினாரு. 2 பேர்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் சேஃப் பேசேஜ் கொடுக்கப்பட்டது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க சேர்ந்துட்டாங்க 32,000. ஆனா உலகத்தோட மத்த நாட்டு பசங்க கூட இந்தியன் நேஷனல் பிளாக வச்சுக்கிட்டு அவங்களும் சேஃபா வந்து சேர்ந்தாங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரா இது என்னுடைய கடமை. அதாவது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இது எல்லாத்தையும் அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படின்னா நிறைய வேலை வாங்குவீங்க. ஆமா, கண்டிப்பா. அதோட உங்களாலையும் உழைக்காம இருக்க முடியாது. உழைப்புன்றது பார்ட் அண்ட் பார்சல். 24/7/365. ஒரு லீவு கிடையாது. அதாவது நம்ம கல்ச்சர்ல இல்ல. இப்போ நான் என்னமோ பெரிய வேலை செய்யற மாதிரி அப்படி இல்ல. அவர் வந்து மோடி சார் வந்து இந்தியாவோட அரசியல் கலாச்சாரத்தையே மாத்திட்டாரு. பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். ஒரு டைம்ல மக்கள் தேர்தலில் வெற்றி பெற்று கட்சிகளை உருவாக்குவாங்க, லீவ் எடுப்பாங்க. சில பேர் இப்பயும் லீவ்ல போறாங்க, அடிக்கடி போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீவ்லாம் எடுப்பாங்க.
அதனால இந்த கூட்டத்தொடர், வேலை செய்யறது, யாரும் லீவ் எடுக்காம இருக்கிறது, பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாள் வரைக்கும், நீங்க 8 வருஷம் பத்தி பேசுறீங்க, நான் சொல்றேன் அவர் எப்போ பிரதமர் ஆனாரோ அப்பையில இருந்து ஒரு ரெக்கார்டாவது காட்டிருங்க. அவர் ஒரு நாள் 1 மணி நேரம் லீவ் எடுத்திருக்காரான்னு காட்டுங்க பாப்போம். அதனால அப்படி ஒருத்தர் கூட வேலை செய்யற நபர், அவரை விட்டு தனியா பிரிஞ்சிருக்கவே முடியாது. அது எப்படி? ராத்திரி பகல்னு வேலை பார்க்கறது ரொம்பவே இல்ல. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி ரொம்ப நல்லவர், அடிக்கடி லீவ் எடுத்துறாரு. அவரு அதிக அளவு லீவ்ல தான் இருக்காரு, எப்போதான் வேலையே வந்து பாக்குறாரு. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாங்க எந்த அளவுக்கு ஊறி போயிட்டோம்னா, எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டோம்னா, டார்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி ஒர்க் கல்ச்சர் அவர் டெவலப் பண்ணிருக்காரு. இந்த கல்ச்சர் மாறினதுனால மத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இல்ல, நீங்க பாத்தீங்க, அவங்களும் வேலை செய்ய வேண்டி இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு நான் ஒண்ணு முக்கியமா சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, நீங்க வழிய மாத்திக்கங்க, இல்ல வீட்லயே உட்கார்றதுக்கு தயாரா இருங்க. ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல பிஜேபி கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா மேல அடுத்த குற்றச்சாட்டு. தேவேந்திர ஃபட்னவிஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணாரு ஏக்நாத் ஷிண்டேவை பிஜேபியோட சேர்க்கறதுக்காக. குதிரைய ஃபட்னவிஸ் அலங்காரம் பண்ணாரு. நீங்க ஷிண்டே சார மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா மீது குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர் கூட்டாளிகளின் கழுத்தை நெருக்குகிறார் என்று. நட்டா சார், நீங்க பீகார்ல இருந்து தான் பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிச்சீங்க. நீங்க பாதி பீகாரின்னு சொல்றீங்க. கடுமையா உழைச்சி நீங்க பீகார்ல ஆட்சி அமைச்சிருக்கீங்க. மோடிஜி நட்டா நீ ஆக வேண்டியதை பாரு, நான் உன் கூட இருக்கேன்னு அரசாங்கத்து மூலமா வாக்கு கொடுத்தாரு. நான் யாரோட கழுத்தையும் நெரிக்கிறது இல்ல, அதோட நான் யாரோட மூச்சையும் திணற வைக்கிறது இல்ல. நான் வந்து எல்லார்கிட்டையும், அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. நான் ஒண்ணுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நிதிஷ்குமார் முதலமைச்சரா இருந்தாரு. நீங்க எலெக்ஷன் நேரத்துல சொன்னீங்க, பீகாரின் நம்பிக்கைக்குரிய தலைவர் நிதிஷ்குமார்னு சொன்னீங்க. நம்ம கூட இருக்காரு, நம்மோட ஆளு, நம்ம கூடவே இருப்பாருன்னு சொல்லிங்க. அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஒன் ஃபைன் மார்னிங் நீங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. அதாவது அவர்தான் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அவர்தான் பல்ட்டி அடிச்சிட்டு போனாரு. நாங்க அவரை அனுப்பவே இல்லை. அவரோட எண்ணிக்கை சட்டப்பேரவையில் 40 இருந்தது. என்னோட எண்ணிக்கை 74 at point of that time. டுடே இட்ஸ் 78. என்னோட எண்ணிக்கை அவரை விட அதிகமாக தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் கூட அதையும் தாண்டினா அவரை முதலமைச்சராக்கினேன். அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்புறம் அமித்ஷா 2 பேரும் பட்னா போயிருந்தோம். நிதிஷ் வந்து எங்களோட லீடர்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். இனிமே அவர் தான் பீகாரோட தலைவர்னு. ஒருவேளை ஒருத்தருக்கு அவரோட நிழலை பார்த்தாலே பயமா இருந்ததுன்னா, ஒருவேளை எங்க வளர்ச்சியின் கண்ணோட்டத்துல எங்க கட்சி வேலையை நிறுத்திரோன்னு நினைச்சா அது நடக்காது. இல்ல, உங்க கட்சி மட்டும் வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தது, அவர் கட்சி சின்னதாயிட்டே போயிட்டு இருந்தது. அவர் பயப்பட மாட்டாங்க. வளர்ச்சி அடைய வைக்க வேண்டியது அவரோட வேலை தானே. நாங்க அவருக்கு முன்னாடி வளராமையே இருந்தா அது எங்க வேலை இல்லையே. நாங்க வளர்ச்சி அடையணும்னு தான் நினைப்போம். ஆனா ஒண்ணு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுத்துட்டு தான் நாங்க வளர்ந்துட்டு இருந்தோம். அதோட நாங்க இன்னைக்கு கூட பேசும்போதும் சரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி தான் எங்க அவரோட கட்சி தலைவர் லல்லன் சிங் அவர் அந்த நேரத்துல சொன்னாரு, ஒருவேளை நாங்க பிஜேபியை விடாம இருந்திருந்தா, நாங்க என்டிஏல இருந்து வெளியே வராம இருந்திருந்தா எங்க அரசு கவிழ்ந்திருக்கும்னு சொன்னாரு. அதனால அவங்க அரசு கவிழ்றதுக்கு முன்னாடி அவரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. இல்ல, அது வந்து அவரோட ரஜத் சார், அது வந்து நீங்க சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, எங்க கூட ஒப்பந்தம் போட்டு ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவருக்கு கிடைச்ச மரியாதை, அது இனிமே எப்போ அவருக்கு கிடைக்காது. இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, நிதிஷ்குமார் புது ஏர்லைன்ஸ்ல ரொம்ப டென்ஷனா இருக்காரு, அவர் மறுபடியும் பிஜேபியோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னாரு. நாங்கெல்லாம் யாருமே தொடர்பு கொள்ளல. அதே மாதிரி எங்களையும் அவர் தொடர்பு கொள்ளல. எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு எந்த நோக்கமும் இல்ல. நாங்க அவர் கூட வேலை பார்த்தோம், வேலை செஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையா தான் இருந்தோம். அவர் தான் விட்டுட்டு போனார், அது அவரோட டெசிஷன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க எங்க கட்சியை உயர்த்தி கொண்டு போறதுல முழு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதோட பீகார்ல நான் தனியாவே எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதோட எங்க கூட்டணி கட்சிகள்
அவங்களையும் எங்க கூட கூட்டிகிட்டு தான் போவோம். நீங்க அவரோட ஜேடியை உடைச்சிட மாட்டீங்களே? யாரா இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களோடது தான். ஒருவேளை எங்ககிட்ட வரணும்னு நினைச்சா நாங்க அவங்கள தடுக்கிறது இல்ல. ஆனா அவங்கள உடைக்க நினைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, உங்களால உங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியாம நாங்க கண்காணிக்கிறோம்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? இதே கம்ப்ளைண்ட் அங்க தாக்கரேக்கும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா 2 வருஷம் அவர் முதலமைச்சரா இருப்பாருன்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றலையாம். உத்தவ் தாக்கரே அந்த சமயத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதாவது பிஜேபி என்ன முதுகிலேயே குத்திட்டாங்கன்னு. இங்க பாருங்க, அது உண்மையிலேயே பொய்யான விஷயம். பிஜேபிக்கு அவர் தான் துரோகம் செஞ்சாரு. சட்டசபை பிரச்சாரம் இருந்தது. அந்த பிரச்சாரத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லப்பட்டது, தேவேந்திர பெர்னாண்டஸை ஒவ்வொரு மேடையிலையும் முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணோம். அவரோட தலைமையில தான் நடந்தது. அவரோட தலைமையில தான் எல்லா இடங்களிலுமே சொல்லப்பட்டது. மேல நரேந்தர், அதாவது டெல்லியில நரேந்திர மோடிஜி, அப்புறம் கீழே நரேந்தர். அவரோட சிவசேனாவை சேர்ந்த எல்லா தலைவர்களும் மேடையில இருப்பாங்க. ஒரு தடவை கூட யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. எந்த மேடையிலையும் 2 வருஷத்தை பத்தி பேச்சே பேசல. எங்க முதுகுல தான் அவர் கத்தியால குத்திருந்தாரு. அதே மாதிரி ஒரு விதத்துல அவர் எங்களை ஏமாத்திட்டாரு. அவர் நேரடியா சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசை நிறைவேறி இருக்கு. இதுதான் அவருடைய குணம். ஆனா நட்டா சார், இப்பதான் நீங்க ஒரு ஷிவ் சைனிக்க ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. ஆமா, நீங்க முன்னாடியே உத்தவ்ஜி ஆக்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எங்க கூட்டணியில தேவேந்திர பெர்னாண்டஸ் வச்சுதான் கூட்டணி நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க தேவேந்திர பெர்னாண்டஸை முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணோம். இப்போ நீங்க ஏக்நாத் ஷிண்டேவை பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, இது புது கூட்டணி ஆயிருச்சு. இந்த புது கூட்டணியில அவங்க முதலமைச்சர் ஆவாங்க. அதாவது சிவசேனா சின்ன பின்னம் ஆகிக்கிட்டே இருந்தது, இங்கேயும் அதே நிலைமை தான். ஆனா பிஜேபி மட்டும் மகாராஷ்டிரால நல்லா வளர்ந்துகிட்டே போச்சு. அதனால அவங்க கட்சிக்கு செல்வாக்கு போயிடுங்கிற பயம் இருக்கும்ல. இப்ப அவங்களுக்கு அறிவுரை சொல்றதோ இல்ல சஜஷன் கொடுக்கறதோ அது என்னோட வேலை கண்டிப்பா இல்ல. ஆனா அவங்க கட்சி ஏன் சின்னதாயிட்டே போகுதுன்னு அவங்க முதல்ல பார்க்கணும். அதை அவங்க வளரணும்னா அவங்களே இறங்கி வேலை செய்யணும். அங்க நம்ம பிஜேபியை பத்தி சொல்லணும்னா, நாங்க வளர்றதில்ல, அதோட எங்களோட ஸ்பேனை அதிகரிக்கிறதுல, எங்க ஏரியாவை அதிகரிக்கிறதுல, மக்களை அதிக அளவு இணைக்கிறதுல நாங்க எந்த ஒரு குறையும் விட மாட்டோம். எல்லாரோட ஆதரவு, எல்லாரோட வளர்ச்சி, எல்லாரோட நம்பிக்கை, எல்லாரோட முயற்சியும் சேர்த்து இந்த நாட்டுக்குள்ள அரசியலை முன்னெடுத்துட்டு போவோம். நட்டா சார், அது அந்த கட்சி சின்னதாயிட்டு இருந்தது, மெதுவாக தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நீங்க ஒரே அடியில 40 எம்எல்ஏக்களை தூக்கி ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க அந்த கட்சியை. குடும்பத்தை பாத்துக்கிறது யாரோட வேலை? நாங்களா கட்சியை சின்னதாக்கணும்? அவங்க எங்களோட சேர்த்து ஆட்சி அமைக்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நல்லா வேலை செஞ்சாங்க. மகாராஷ்டிரா திரும்பவும் ட்ராக்ல வந்துட்டு இருந்தது, வளர்ச்சியை நோக்கி வந்தது. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா இருந்து பொதுமக்களுக்கு வேலை செய்யறாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க சமரசம் செஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் உங்க குடும்பத்தை பாத்துருக்கணும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க போய் உங்க அமைச்சர்களை சந்திக்கலன்னா, நீங்க உங்க அமைச்சர்களை மணிக்கணக்கா உட்கார வச்சா, உங்க நண்பர்களோட நீங்க பேசாம இருந்தாலோ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷிண்டே கூட 7-8 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க, மத்த எல்லா எம்எல்ஏக்களையும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது உங்க கூட யாரும் நிக்கலன்னா அவங்க மேல குற்றம் சொல்றது, அவங்க ஊழல்வாதி ஆயிருவாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இல்ல, ஆனா ஃபட்னாவிஸோட ஒய்ஃப் அமிர்தா மேடம், அவங்க சொன்னாங்க, தேவேந்திர ஃபட்னாவிஸ் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்தை எம்எல்ஏஸ் போய் பாப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அது என்னன்னா, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரகசியமா வைக்கப்படும். அதனால ரகசியமான சந்திப்பு நடந்திருக்கும். ஆனா இந்த கருப்பு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் நாங்க சூஸ் பண்ணல. அப்புறம் மும்பைல இதெல்லாம் தேவைப்படாது. நாங்க எங்க வேணாலும், எந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னாலும் உட்காந்துக்கலாம், எங்க வேணாலும் சந்திக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு ரகசியத்தை சொல்லியே ஆகணும். தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஷிண்டேஜியை பிஜேபியோட சேர்க்கறதுக்காக குதிரைய ஃபட்னாவிஸ் அலங்காரம் பண்ணாரு. நீங்க ஷிண்டே சார மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்க. அது தேவேந்திர ஃபட்னாவிஸ் குதிரைய அவருக்காக அலங்கரிக்கல. ஏன்னா அந்த நேரத்துல சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, எதிர்கால அரசாங்க அமைப்புல ஏக்நாத் ஷிண்டேவை தான் முதலமைச்சர் ஆக்கிறதா இருந்தது. அப்படிதான் முடிவு செய்யப்பட்டது. அதனாலதான் அவரை முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா நீங்க சொன்னீங்க, அவரை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணீங்க? நீங்க தான் போன் பண்ணிருக்கீங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாருங்க, அவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர மைண்ட்லயே இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அனுபவசாலி, அதாவது மகாராஷ்டிராவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவர் மகாராஷ்டிராவோட கவர்னன்ஸை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவர் இந்த அமைச்சரவையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்.
இவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வேலை பார்க்கட்டும். உண்மையை சொன்னா அது வந்து நான் தேவேந்திர சாரை பாராட்டுவேன். நான் அவர் வாழ்த்துக்களும் சொல்லுவேன். ஏன்னா அவர் நல்ல உழைப்பாளி. அதாவது நான் வந்து அவருக்கு சொன்ன விஷயங்கள் ஒரு வார்த்தை கூட லேக் பண்ணாம, எந்த கண்டிஷனும் இல்லாம, என்ன ஏதுன்னு கேட்காம உங்க ஆர்டரை நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னார். அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ஏத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் உத்தேவ் தாக்கரேயோட திரும்ப இணையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சிவசேனாவோட 2 அடிகளும் ஒன்னு சேர்ந்து பிஜேபியோட எனக்கு அந்த மாதிரி தோணல. திரும்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு. ஏன்னா வந்து இப்போ அங்க சூழ்நிலை ரொம்பவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம முன்னோக்கி போகணும். நம்ம முன்னோக்கி போறதுக்கு சமரசம் எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க முன்னோக்கி போவோம். அவங்களோட எங்களுக்கு நல்ல உடன்பாடு இருக்கு. அதை நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். பஞ்சாப்ல நீங்க பல சமரசங்கள் செஞ்சும் முன்னேற முடியலையே. இனிமே நடக்கும். அதாவது 72 சீட்ல 2 சீட்டு தான் ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையில பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அகாலி தளத்தை விட்டுரு, அகாலி தளத்தோட நிலைமை சரியில்லை, நீங்க தனித்து நின்னுங்கன்னு சொன்னாங்க. நாங்க வந்து என்டிஏவை பின்பற்றுறதுனால பிரதமர் மோடிஜி சொன்னாரு வேண்டாம். அகாலிதள் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்னர். பிரகாஷ் சிங் பாதல் இஸ் ஓல்டஸ்ட் பார்ட்னர். அவரு மேல வச்சிருந்த மரியாதையால நாங்க அவரை விடமாட்டோம். தேர்தல்ல நம்ம தோத்து போனாலும் அந்த தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனாலும் விடமாட்டோம். தேர்தல்ல போட்டியிட்டோம், தோத்து போனோம். அதனால நாங்க எங்க எதிர்கட்சியில உட்காந்துட்டோம். விஷயம் அதோட முடிஞ்சில்ல. எங்களோட அலையன்ஸ் இருந்தது. அவரும் எங்களுடைய பார்ட்னர். விவசாய சட்டம் தொடர்பா ஹர்ஷிமத் கௌர் மேடம் அங்க அமைச்சரா இருந்தவங்க. இந்த விவசாய சட்டம் ஏற்படுத்தப்பட்ட போது அமைச்சரவையில உறுப்பினரா இருந்தாங்க. அவங்க அங்க வந்து அவங்க பங்காற்றினாங்க. அப்பதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சதும் அகாலி தளத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க போகணும்னு நினைச்சா தாராளமா போய்க்கங்க. இவ்வளோ காலமா இந்த அலையன்ஸ்ல நகரங்கள்ல 117 தொகுதியில 23 இடத்துல போட்டியிடுறதா இருந்தோம். சின்ன கட்சி, அதுவும் நகரங்கள்ல போட்டியிடுற கட்சி. கிராமத்துக்குள்ள நாங்க போகல. இப்ப அவங்க கூட்டணியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா 73 இடங்களை பிடிக்கிறதுக்காக இருந்தது. வரப்போற காலங்கள்ல பஞ்சாப்ல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆல்டர்னேட்டிவா ஆக போகுது. அங்க கண்டிப்பா நடக்கும். அடுத்த கட்சி அங்க பிஜேபியா தான் இருக்கும். நட்டாஜி, இப்ப நீங்க கூட்டணி பத்தி சொன்னீங்க. அந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஃபேக்ட் என்ன? கடந்த 8 வருஷத்துல 19 கட்சிகள் என்டியோட பார்ட்டா இருந்து விலகிட்டாங்க. நாங்க யாரையுமே அனுப்பல. நாங்க அனுப்பவும் மாட்டோம். நட்டாஜி, உங்க அறிக்கை எங்கிட்ட இருக்கு. நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் அழிக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. பிஜேபி மட்டும்தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா எல்லா பகுதிகளும் எல்லா கட்சிகளும் அழிஞ்சிடும். நீங்க எல்லாரையும் அழிக்க பாக்குறீங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நேஷனல் பார்ட்டி படிப்படியா ஏன் ஸ்ட்ரிங் ஆச்சு? காங்கிரஸ் பார்ட்டி தேசிய கட்சியா இருந்தாலும் ஒருபோதும் ரீஜனல் ஆஸ்பிரன்ஸை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. எல்லா சீஃப் மினிஸ்டரும் காங்கிரஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீஜனல் கட்சி வந்து அவங்கள அங்கிருந்து நீக்கிட்டாங்க. 60 years of past, they are not able to regain the state. ஆந்திர பிரதேஷ்ல காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி இருந்தது. ஆந்திர பிரதேஷ் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திராவிலையும் இல்ல, தெலுங்கானாவிலையும் இல்ல, 2 இடத்துலையும் காணாம போயிட்டாங்க. யார் வந்தாங்க? ஒரு பக்கம் ஒய்எஸ்ஆர் கட்சி ஆந்திர பிரதேஷ்ல வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஏஐடிஎம்கே டிஎம்கே வந்தது. தெலுங்கானாவில் கேசிஆரோட கட்சி வந்துருச்சு. மிஸ்டர் சந்திரசேகரோட கட்சி வந்துருச்சு. தெலுங்கானா மாநில அதிகாரம் வந்துருச்சு. இப்போ அது இந்திய அரசா மாறிடுச்சு. வெஸ்ட் பெங்கால்ல யார் வந்தாங்க? வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்துருச்சு. உத்தரப்பிரதேஷ்ல இவ்வளவு வருஷமா நீங்க ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. உங்க சீஃப் மினிஸ்டர் தான் இருந்திருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உங்களை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அங்க வந்து ஒரு ரீஜனல் கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு. இந்த ரீஜனல் கட்சிகள் படிப்படியா குடும்ப கட்சிகள் ஆயிருச்சாங்க. இப்ப குடும்ப கட்சியா மாறினதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அன்சைன்டிபிக் ஆனது. இது இந்திய மண்ணுல இருக்கவே முடியாது. அதனால இந்த ரீஜனல் கட்சிகள்லாம் படிப்படியா அதுவே போயிரும். ஒரு தடவை அண்ணன் மருமக போட்டியிடுவாங்க. சில சமயம் மாம மருமகம் போட்டியிடுவாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி போட்டியிடுவாங்க. இந்த ரீஜனல் கட்சிஸ் ஒரு குடும்ப அணுகுமுறையா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்திய மக்கள் ஃபேமிலி கட்சிகளை, குடும்ப கட்சிகளை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணியே தீரும். அதனாலதான் பிஜேபி முன்னேறிட்டு வருது.
நட்டா சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரீஜனல் கட்சிகள் எல்லாம் அழிஞ்சிடும், குடும்ப கட்சிகள் எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்லி பிஜேபி மட்டும் தான் இருக்குன்னு எனக்கு முகலே ஆசாமோட ஒரு டயலாக் ஞாபகம் வருது. உள்ளுக்குள்ள இருந்தது வாய் வழியா வெளியே வந்துருச்சு. இல்ல நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுன்னா நீங்க இல்ல நான் அப்படி நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ பிலீவ் இன் ஹெல்தி காம்படிஷன். நான் ஹெல்தி காம்படிஷன் பத்தி தான் பேசுவேன். ஆனா எனக்கு தெரியுது, ஒருவேளை நீங்க சின்ன கோல்ஸோட முன்னேறி போனீங்கன்னா உங்களால எப்படி எங்களோட பெரிய கோல்ஸ் கூட மேட்ச் பண்ண முடியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், முன்னோக்கி போங்க, எனக்கு என்ன பிரச்சனை. ஆனா இந்த வழியை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா எங்க கிட்ட வரவே முடியாது. நீங்க பெரிய பெரிய கட்சிகளை என்னெல்லாம் செய்வீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எங்கிட்ட இருக்கு. நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஜேபி நட்டா மீதான குற்றச்சாட்டுகள், கேள்விகளை பார்க்கலாம். காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தூரத்துல எங்கேயாவது கட்சி அமைச்சாலும் காங்கிரஸ் அவங்க எம்எல்ஏஸ்க்கு சொல்லுவாங்களாம், ரிசார்ட்டுக்கு போயிடுங்க, இல்ல அந்த குண்டு அண்ணா வந்துடுவாருன்னு சொல்லுவாங்களாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நாம ஜேபி நட்டாவிடம் குற்றச்சாட்டுகள் பற்றியும் சில கேள்விகளையும் கேட்கப் போகிறோம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா தலைவர் நட்டா மீது. ஆப்கி அதாலத்ல பிஜேபியின் தலைவர் ஜேபி நட்டா மீது குற்றச்சாட்டு என்னவென்றால், அதாவது இவர் மேசைகளை திருப்புவதில் மேதை. நட்டா சார், காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தூரத்துல எங்கேயாவது கட்சி அமைச்சாலும் காங்கிரஸ் அவங்க எம்எல்ஏஸ்க்கு சொல்லுவாங்களாம், ரெசார்ட்டுக்கு போயிடுங்க, இல்ல அந்த குண்டு அண்ணா வந்துருவாருன்னு. அது உங்க எம்எல்ஏ உங்க வசத்துல இல்லைன்னா இந்த நிலை எப்படி ஏற்படும்? நீங்க தான் உருவாக்கி இருப்பீங்க. நான்லாம் பண்ணல. இது அவங்க குடும்பத்தோட ஒரு பலவீனமான கட்டமைப்புன்னு தான் சொல்லணும். அவங்க கட்சிகள் உடைஞ்சுக்கிட்டு வருது. அப்படி உடைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அலர்ட்டா யார் இருக்காங்களோ, எந்த கட்சிகள் ஆக்டிவா இருக்குதோ அவங்க அவங்களோட சேர்த்துப்பாங்க. தேர்தல்ல யாரு ஜெயிச்சாலும் நட்டா சார் அமித்ஷாவும் சேர்ந்து தாமரையை அமைச்சிடுவாங்க. இல்ல, நான் திரும்ப சொல்றேன், அந்த மாதிரிலாம் நடக்காது. அவங்க அங்க இருந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி விட்டுட்டு வருவாங்க? ஹிமாச்சல்ல தேர்தல் நடந்தது, ரிசல்ட் வந்தது, காங்கிரஸ் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டில இருக்கு. ஆனா ராத்திரி நம்ம டிஸ்கஷன்ல எந்த ரெசார்ட்ல வைக்கிறது, காலையில குண்டனா வந்துருவாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எம்எல்ஏ அவங்க கண்ட்ரோல்லயே இல்ல. அதனாலதான் அவங்கள ரிசார்ட்ல வைக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஆளுங்களை ஏன் வைக்கல? யாரு எங்க போய் சுத்தினாலும் அவங்க எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் மோடிஜியின் தலைமையில என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கோ அதை முன்னெடுத்து செல்லணும்னு நினைப்பாங்க. எங்க ஆளுங்க யாரும் ரிசார்ட்டுக்கு போறது? உங்க ஹோம் ஸ்டேட், அங்க அவங்கள ஆட்சி நடத்த விடுவீங்களா நீங்க? அவங்க நல்லபடியா நடக்கட்டும், நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்க, அதை கவனமா பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க அவங்க வழியில போகட்டும். நான் அதுல ஏன் இடத்துல இருக்க போறேன்? நான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன், என்னோட ஃபுல் சப்போர்ட், பார்ட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், நான் உங்க கூட. ராஜஸ்தான்ல அசோக் கெலட் அவர்கள் 51 நாட்கள் வரைக்கும் அவங்க எம்எல்ஏஸ ஹோட்டல்ல வைக்க வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டாங்க. அங்கிருந்து 51 எம்எல்ஏக்களையும் ஜெய்சால்மர் கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட. உங்ககிட்ட ஆபத்து இருக்கு? இல்ல, ஆபத்து அவங்க கட்சிக்குள்ளதான் இருந்தது. என்னால எங்க இருந்தது? அவங்களோட கட்சிக்குள்ள சில பேர் யாரையெல்லாம் அவங்க டெல்லிக்கு கூப்பிட்டாங்களோ, உங்களுக்கு இது கொடுக்குறோம், உங்களுக்கு அது கொடுக்குறோன்னு, அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட மாரல் சக்தி முடிஞ்சுது. ஒரு கட்சிக்குள்ள எப்படி இதெல்லாம் நடக்குது? கட்சியோட எம்எல்ஏஸ் தானே வராங்க. அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்க வேலை யாரோட வேலை? உங்க வேலை தானே. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு ஏன் போக விரும்புறாங்க? நீங்க ஏன் கையாள நினைச்சீங்க? இதுதான் உங்க குடும்பத்தோட நிலைமை. அதாவது முதலமைச்சர் அசோக் கெலாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சி, ஜேபி நட்டா பணபலத்தின் அடிப்படையில ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணாரு. ஏற்கனவே 5 அரசுகளை கவிழ்த்துட்டாரு, 6வது என்னோடதான் இருந்தது. அப்ப அது அவங்களோட பிரச்சனை, அதை அவங்க தான் யோசிக்கணும். எங்க கிட்ட உங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா நான் போய் அவங்க கிட்ட இல்ல நீங்க போயிடுங்கன்னு சொல்லவா முடியும்? அப்படி நாங்க கண்டிப்பா சொல்ல போறோம். எம்எல்ஏஸ் எல்லாம் பயமுறுத்தல. இல்ல எப்பவும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அப்படிலாம் இல்ல ரஞ்சித் சார், நான் எப்பவும் யாரையும் பயமுறுத்த மாட்டேன். பயமுறுத்தி கூட வச்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி இது மாறிச்சு? நட்டா சார் எப்ப பிஜேபியோட தலைவர் ஆனாரு? 2019க்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கவே இல்லையே. கர்நாடகாவில் உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்ல, ஆனா கொஞ்ச நாள்ல உங்களோட ஆட்சி அமைஞ்சது. நான் திரும்ப சொல்றேன், அங்கேயே என்ன நடந்ததுன்னா, அதாவது மக்கள் காங்கிரஸ் கட்சி அப்புறம் குமாரசாமிக்கு இடையே ஒரு விதமான ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருந்தது. அதனால கட்சியில விரிசல் ஏற்பட்டு இருந்தது, சலசலப்பாயிருச்சு. அதனால தினமும் நிறைய அறிக்கைகள் வந்தது, காங்கிரஸ் கட்சி அப்புறம் ஜேடிஏ ஒன்னா சேர்ந்து செயல்படுமான்னு. அங்க அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அவங்க கூட்டணி பலவீனமா இருந்ததுனால எங்க கூட சேர்ந்துட்டாங்க. 17 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சாங்க.
அத நீங்க தானே பண்ண வச்சீங்க. இல்ல, அவங்க எங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்றப்போ அப்போ சட்டம் அது அலோவ் பண்ணாது. சட்டத்தோட பார்வையில அவங்க ராஜினாமா கொடுத்துதான் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மன உறுதி தெரியுது. அது அம்பலமாயிருச்சு. எம்எல்ஏவா இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு எங்க கூட சேர நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தேர்தல்ல போட்டியிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அவங்க அரசாங்கத்துல ஒரு கட்சி ஆனாங்க. இதே மாதிரி மத்திய பிரதேசத்திலயும் நடந்தது. அங்கேயும் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. காங்கிரஸோட மெஜாரிட்டி அரசாங்கத்தை அங்கேயும் கவுத்துட்டீங்க. அப்படிதான் நடக்கும். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது கட்சிக்குள்ள உங்க இன்டர்னல் டெமோக்ரஸி முழுசா முடிஞ்சு போச்சு. கட்சிக்குள்ள உங்க விவாதங்கள் முழுசா மட்டுப்படுத்தப்படுது. உங்களோட 20-15 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏலேருந்து ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து போராடி அவங்க அரசாங்கத்து கூட சேர்ந்து போராட தயாரா இருக்காங்க. அவங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதுல நான் என்னோட துணிச்சலை விட அவங்களோட தோல்வி இருக்கா இல்லையா? அவங்கள விட்டுட்டு தானே இங்க சேர்ந்திருக்காங்க. அது மாதிரி அவங்களே சேர்ந்தா நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம். நான் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுக்கிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்குள்ள என் கட்சியோட சேர்த்துக்கிட்டே போனேன். இங்க பாருங்க, நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். அதாவது மக்கள் சேரணும்னு நினைக்கும் போது அவங்கள சேர்க்காம இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. இப்படி சேர்க்கறத பத்தி கேஜ்ரிவால் என்ன சொன்னாருன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, பிஜேபி 277 எம்எல்ஏக்களை உடைச்சிருக்காங்கிற. ஒரு எம்எல்ஏக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலும் 5500 கோடி நட்டா சார் செலவு பண்ணியிருக்காரு. கெஜ்ரிவால் சொல்ற விஷயத்தை யார் சீரியஸா எடுப்பாங்க? சுதந்திர இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் ஒரு தலைவர் முன்னாடி போர்டை வச்சுட்டு தான் சுத்த வேண்டியதா இருக்கு. நான் ஒரு நேர்மையானவன்னு நான் பார்த்த முதல் தலைவர் இவர் தான். இந்த மாதிரி போர்டை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவர். இப்போ நீங்க குஜராத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. ஐபியோட ரிப்போர்ட், அதாவது ஆம் ஆத்மியோட கட்சி அமைய போகுதுன்னு. இங்க பாருங்க, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். இத பாருங்க, எங்க ஒடுங்கிட்டாங்க, எங்க இருந்தாங்க, எங்க அவங்க நிலைமை நின்னுச்சு. உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி அவங்க கிட்ட கேட்கிறேன், அந்த பேப்பர் எங்கப்பா, கொஞ்சம் அந்த பேப்பரை காட்டுங்க. பதில் வரவே இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில அவர் ஆட்சியை நீங்க கவிழ்க்க முயற்சி பண்ணிருக்கீங்க. நான் அதான் சொல்றேன். எம்எல்ஏவை உடைக்க அதான் சொல்றேன். அதை பத்தி தான் சொல்றேன். சரி, கெஜ்ரிவாலோட கிரெடிபிலிட்டி என்ன? நான் கட்சி அமைக்க மாட்டேன், இப்ப அமைச்சிட்டாரு. தேர்தல்ல நிக்க மாட்டேன், இப்ப நிக்கிறாரு. காங்கிரஸ்க்கு ஆதரவு அளிக்க மாட்டேன், இப்ப அளிக்கிறாரு அவரு. நான் கிரிமினல்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஒருத்தர் ஜெயில இருக்காரு, மத்தவங்க எல்லாம் பெயில்ல இருக்காங்க. அதோட கிரிமினல் சார்ஜஸ்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்கல்ல. அதாவது இவரோட கிரெடிபிலிட்டி வெக்கப்படணும். தெரபிஸ்ட ரேபிஸ்ட் ஆக்கிட்டாரு. அப்போ என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது அந்த டைம்ல? வெக்கப்படணும்னு சொல்லும் போது அவர் சத்யேந்திர ஜெயின் அவர் தெரபிஸ்ட ரேபிஸ்டா மாத்திட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் சத்யேந்தர் ஜெயின் பண்ண எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மசாஜ் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அது கண்டிப்பா. ஆமா, ஜெயில மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டத்தை மீற வேலைகள் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க எல்லா இடத்துலயும் அதை பண்ணாங்க. மனீஷ் சிசோடியா அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, என் மேல மதுபான ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. 170 மொபைல்ஸ் டெஸ்ட்ராய் பண்றது, அப்புறம் இன்ட்ராகேஷன்ல வெளிவந்த விஷயங்கள்லாம் எல்லாம் டீட்டெயிலா வெளியே வரும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஹெல்த்ல ஊழல், எஜுகேஷன்ல ஊழல், மதுவுல ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், டெல்லி டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், ஊழலுக்கு மேல ஊழல் பண்ணிட்டே போறது. யாருக்கும் பதில் சொல்றது இல்ல. எந்த ஒரு பதிலும் வராது. அப்பட்டமான நேர்மையானவன் ஒரு போர்டை மாத்திட்டு சுத்துறது. இதுலயே தெளிவா தெரியுது எப்பேற்பட்ட நேர்மையற்ற செயலா அவங்க செஞ்சிருக்காங்கன்னு. மனீஷ் சிசோடியாவை எங்க கட்சிக்கு வந்துடுங்க, இடி அப்புறம் சிபிஐ வழக்குகள்ல இருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிடுறோம்னு நீங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை? வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு கேள்வியே வராது. இந்த மாதிரி நேர்மையற்றவங்களெல்லாம் நாங்க எதுக்கு சேர்த்துக்க போறோம்? அவங்களெல்லாம் நாங்க கணக்கிலே சேர்க்கறது இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நியூயார்க் டைம்ல கல்வி நல்லா இருக்குன்னு பிரிண்ட் ஆகுது.
ஆனா எஜுகேஷனோட நிலைமை எப்படி இருக்கு? பிரின்சிபல்ஸே இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, ரூம்ஸ் இடிஞ்சு விழுது, இப்படி இருக்கு இங்க நிலைமை. ஆனா பிக்சர்ஸ் உருவாக்குனாங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது பொதுமக்களை தவறான வழியில நடத்துறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாலையும் தண்ணியும் பிரிச்சு காட்ட வேண்டியது எங்களோட கடமை. அதான் சார், நீங்க அந்த பாலையும் தண்ணியையும் டெல்லியில பார்க்க முடியல. ஆமா, டெல்லியில 3 தடவை அவங்க உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. சரி, நாங்க ஆல்டர்னேட் கட்சியா உருவாகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க கூட எதிர்காலத்துல நாங்க போட்டியிடுவோம், அதுல சந்தேகமே இல்ல. இல்ல, இது உங்களோட ஸ்டேட்டா இருந்தது. முதல்ல பிஜேபி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னாச்சுன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு முழு ஆதரவையும் அளிச்சிருச்சு. இதுல எப்படி போட்டியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தே போட்டியிட்டாங்க. சோ இந்த போட்டியில ஒரு நேச்சுரல் அவுட்கம் கண்டிப்பா இருக்கும். நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தனியா தான் போட்டியிடணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால போட்டியிடும். அவங்க இந்த விஷயத்தை சொல்லி கேலி பண்றாங்க. டெல்லி கார்பரேஷன் தேர்தல்ல பிஜேபி கட்சி பெரிய பெரிய ஆளை களமிறக்கி முதலமைச்சர்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படியும் ஜெயிக்க முடியலங்க. நாங்க எல்லா தேர்தலையும் இப்படிதான் போட்டியிடுவோம். ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் மாதிரி தான் பார்ப்போம். நாங்க ஒரு நாள்ல முடிவு பண்ண மாட்டோம். ஹைதராபாத்ல முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல் நடந்தது. முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல் தேசிய தலைவர் அங்க போயிருந்தாரு. நாங்க அங்க போய் வெற்றி அடைஞ்சு வந்தோம். நாங்க வந்து இந்த தேர்தல்ல போட்டியிடும் போது எந்த ஸ்டேட்டோட சிம்பளையும் வச்சிருக்க மாட்டோம். நாங்க தேர்தல் தளத்துல போராடுவோம், தளத்துல தான் போராடுவோம். ஒருவேளை கமாண்டர் இருந்தா சோல்ஜர்ஸோட ராத்திரி பகல்னு போராடுவாரு, கடுமையா உழைப்பாரு, அவங்க கூட நிப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய கட்சி, அவங்க ரொம்ப சின்ன கட்சி. ஆனா சீக்கிரமே நாங்க இதை தேசிய கட்சியா மாத்திட்டோம்னு சொல்றாங்க. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இவ்வளோ குறைஞ்ச நேரத்துல நம்மளோட தேசிய கட்சிக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி என்சிபிக்கு கிடைச்சது, அதை பத்தி எந்த தகவலும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது மற்ற கட்சிகளும் குறைஞ்ச நேரத்துல தேசிய கட்சியா மாறிடுச்சு. தேர்தலில் வங்காளத்தை சேர்ந்தவங்க நீங்க பிஜேபி தான் ஜெயிக்கும்னு ரொம்ப எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க. ரிசல்ட்டை பார்த்தவொன்னே நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க. அதாவது உங்க வீட்டில் இருக்கவங்க கூட ஏதாவது வங்காளத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அதான் உங்க மனைவி. அப்ப நீங்க உங்க மனைவியை எப்படி சமாதானப்படுத்தினீங்க? அவங்களும் ஹர்ட் ஆயிருப்பாங்க, கோபப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம். 3 seats went to 77 seats. அதே மாதிரி வாக்கு சதவீதங்களும் எங்களுக்கு கூடுதலா இருந்தது. நாங்க அங்க எதிர்க்கட்சி ஆயிட்டோம். 1 step forward. ஒரு லீவ் எடுத்தோம். இது வந்து எங்களுக்கு ஒரு நீளமான பாய்ச்சல். ஆமா, நாங்க ஆட்சிக்கு வர முடியாம போனது உண்மைதான். வர முடியல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும், கடைசி 3 பேசஸ் தேர்தல்ல கொரோனாவோட வேவ் வந்துருச்சு, எங்க பிரச்சாரம் நின்றுச்சு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இல்லனா 20லேருந்து 40 சீட் எங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. அதுல சந்தேகம் இல்ல. மம்தாஜி சொல்றாங்க இந்த நட்டா சட்டா வட்டாலாம் வந்துடுறாங்க. இத பாருங்க, இது ஒவ்வொருத்தரோட சொந்த பின்னணியோட விளைவா தான் இருக்கும். எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாங்க இதுவரைக்கும் மம்தாஜிய இப்பயும் மம்தாஜின்னு தான் சொல்றோம். பெங்கால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு எனக்கு பெங்கால் தெரியும். அந்த விஷயத்த அவங்களும் புரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். அவங்க கேட்ட கேள்வி, நீங்க பெங்கால் எலெக்ஷன்ல தோத்ததுல வீட்டுல திட்டு வாங்கினீங்களா? இல்ல, அது வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரியும். நெவர் மைண்ட், வில் ட்ரை அகைன். நட்டாஜி, இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, மக்களோட கேள்விகளும் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் போலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல நட்டா மீது குற்றச்சாட்டுகள். அவங்க சொல்றாங்க, மோடிஜி கடந்த 8 வருஷமா செஞ்ச தவறுகள்னால நான் ஒரு அன்பு கடையை திறக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. அன்புங்கிறது எப்பயும் எந்த ஒரு கடையிலையும் கிடைக்காது. அன்புங்கிறது ஒரு ஆட்டிடியூட். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா. ஆப்கி அதாலத்ல அடுத்த கேள்வி. ஆப்கி அதாலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர் எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறார். நட்டா சார், ராகுல் காந்தி தினமும் சொல்றாரு, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ பயணத்துல வெற்றி அடைஞ்சிட்டாரு, நீங்க அதை பார்த்து பயந்துட்டீங்க, பயணத்தை நிறுத்துங்க இல்லைன்னா கொரோனா வந்துருன்னு மிரட்டுறீங்களாமே. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. கொரோனாவோட நாம்ஸை ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் ஃபாலோ பண்ணும் போது அவரும் ஃபாலோ பண்ணணும்ல. ஆனா நான் ஒருத்தரை மிரட்டுறதும் அவங்கள பார்த்து நான் பயப்படுறதும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவரு தாராளமா அந்த நீண்ட பயணத்துல வெற்றி அடைஞ்சிட்டாரு. நல்ல விஷயம்தான், எனக்கு மகிழ்ச்சி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை வந்து அவருக்கு பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பு கிடைச்சது இல்ல.
இல்ல இல்ல இல்ல, நீங்க பரப்பி இருக்கிற அந்த வெறுப்பை துடைக்கத்தான் அவரு கிளம்பினார். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது உங்களோட வார்த்தைகள்ல எவ்வளவு விருப்பு இருக்குன்னு நான் விவாதம் செஞ்சு என்ன பண்ண போறேன்? ஜேஎன்யூல கோஷம் எழுப்பப்பட்டது. அப்சல் நாங்க வைக்கப்படுறோம், உங்க குற்றவாளி உயிரோட இருக்காரு. இப்ப இந்த அப்சல் யாரு? அப்சல் பார்லிமெண்ட் அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட். அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அப்சல் நாங்க வைக்கப்படுறோம், உன்னோட குற்றவாளி உயிரோட இருக்காரு. அப்படின்னா குற்றவாளி யாரு? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ். குற்றவாளி யாரு? பிரணாப் முகர்ஜி. அப்ப அவர் தான் பிரதமரா இருந்தாரு. அவர் தான் அந்த தூக்கு தண்டனையை சரின்னு சொன்னாரு. அப்ப அவரு குற்றவாளி ஆயிட்டாரு. அப்ப ராகுல் காந்தி நெக்ஸ்ட் டே ஜேஎன்யூ போறாரு. அங்க என்ன கோஷங்கள் எழுப்பப்படுது? இந்தியா துண்டு துண்டாக உடைக்கப்படும், இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா. இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பப்படுது. இதோட நீங்க நிக்கிறீங்க. உங்களோட அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் ஜேஎன்யூட ப்ராடக்ட் அந்த டைம்ல அந்த கேஸ்லயும் சம்பந்தப்பட்டிருந்தார். அவரும் உங்க கூட யாத்திரைக்கு வந்தாரு. இது ஒற்ற யாத்திரையா இல்ல உடைக்கிற யாத்திரையா? இவங்க போய் இந்தியாவை ஒட்ட வைப்பாங்களா? இவங்க போய் இந்தியாவை ஒட்டுவாங்களா? இது வரைக்கும் அவங்க மன்னிப்பு கூட கேட்கல. இப்பவும் சொல்லுவாங்க, எஸ் ஐ டிட் நாட் நோ. அதாவது நாங்க தப்பான ஆளுங்க கூட ஆதரவுல இருந்தோன்னு, நாங்க அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோன்னு. நாட்டுல மன்னிப்பு கேட்கணும்ல. ஆனா இது ஒட்ட வைக்கிற யாத்திரை இல்ல, உடைக்கிற யாத்திரை தான். அவர் சொல்றாரு, கடந்த 8 வருஷமா மோடி செஞ்ச தவறுகள்னால நான் அன்புன்னு கடையை திறக்க கிளம்பியிருக்கேன்னு சொல்றாரு. அன்புங்கிறது எப்பயும் எந்த கடையிலையும் கிடைக்காது. அன்புங்கிறது ஒரு ஆட்டிடியூட். அன்புங்கிறது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். எல்லாரோட ஆதரவு, எல்லாரோட நம்பிக்கை, எல்லாரோட வளர்ச்சி, அதை நாங்க கடைபிடிக்கிறோம். இதுதான் எங்களோட தாரக மந்திரம். அதை நாங்க எப்பயும் ஃபாலோ பண்றோம். நாங்க தான் சார் அன்பு காட்டுறோம். எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க தானே போறோம். நட்டா சார், அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப தேர்தல் வந்தாலும் நீங்க எல்லார் பின்னாடியும் இடி சிபிஐ அனுப்பி வச்சிடுறீங்களா? இடியும் சிபிஐயும் உங்ககிட்ட வந்து நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்களா? பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம், இந்த காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது தானே சொன்னாங்க இடி அண்ட் சிபிஐ ஒரே கூண்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு சமம்னு சொன்னாங்க, சரியா? இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கண்ணுக்கும் தெரியும். அதனால தான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அவங்க இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் தானே. இந்த இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் வேலை பார்க்கறாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எலெக்ஷன்றது எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக சிபிஐ அண்ட் இடி அவங்களோட வேலையை நிறுத்திக்கிட்டு இருக்கணுமா? அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, ஒருவேளை சிபிஐயோ அல்லது இடியோ ஏதாவது கேஸ் போட்டா அந்த கேஸ்ல கோர்ட்ல இவங்களுக்கு ஏன் பெயில் கிடைக்கிறது இல்ல? இவங்க கோர்ட்டுக்கு ஏன் போக மறுக்கிறாங்க? இப்ப நாங்க கோர்ட்டையும் மேனேஜ் பண்றோம்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. அதாவது கோர்ட்ல இவங்களுக்கு ஏன் பெயில் கிடைக்கிறது? அந்த மாதிரி நான் சொல்லல, ஆனா சோனியா காந்தி சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி பார்லிமெண்ட்லயும் சொல்லிருக்காங்க. நான் அதை தான் சொல்றேன். இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது 2 பேரும் அம்மா புள்ள பெயில்ல இருக்காங்களா இல்லையா? நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல. நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல பேசிக் விஷயங்கள்ல கிரைம் ஆஃப் கேஸ் ஆகுதா இல்லையா? கேஸ் நடக்குதா இல்லையா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை தேர்தல் நேரத்துல ஒரு வாசன திரவிய வியாபாரி கனோஜ்ல பிடிபடுறான். அவங்கிட்ட என்னெல்லாம் பறிமுதல் ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இடிசிபிஐ வேலை செய்யக்கூடாதா என்ன? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அமைச்சருக்கு நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து என்னெல்லாம் வெளியே வந்தது அதையும் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல ஒரு ஆபீசர் வீட்ல இருந்து, லேடி ஆபீசர் வீட்ல இருந்து என்னெல்லாம் பறிமுதலாச்சு அதையும் நீங்க பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க தேர்தல்ல நிக்கிறோன்றதுக்காக நாங்க கைய வைக்க கூடாதுன்னா எப்படி? அப்படிலாம் நடக்காது. யாரு நேர்மையற்ற செயல்ல ஈடுபட்டாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும், ஆக்ஷன் எடுப்பாங்க. பிரதமர் மோடி செங்கோட்டையில சொல்லியிருக்காரு, ஊழலை என்னால பொறுத்துக்கவே முடியாது. ஊழல் நடக்க நான் விடமாட்டேன். அதுல கண்டிப்பா எங்களோட அடி உங்களுக்கு விழதா செய்யும். நீங்க ஊழல்வாதியா இருந்தா கண்டிப்பா கேஸ் போடப்படும். நட்டா சார், எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அப்படி அவங்க சொல்றது ஊழல் கேசஸ் இங்க பாருங்க, நான் சொல்றேன். சத்யேந்தர் ஜெயின் இவ்வளவு நாளா ஜெயில இருக்காரு. அவர் ஏன் ஜெயில இருக்காரு? ஏன் அவரோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டே போகுது? நான் எங்க அவர் கோர்ட்டுக்கு போறாரு, கோர்ட்டு தான் அவரை ரிஜெக்ட் பண்ணுது. அவரோட கேஸ பாக்குறாங்க. இவ்வளவு கேசஸ் இருக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, வர முடியாது அவரால. அவர் மட்டும் தான் இருக்காரா? இல்ல மகாராஷ்டிரா லீடர்ஸ் தெரியும். அது அனில் தேஷ்முக், நவாப் மலிக், சஞ்சய் ராவுத் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில்ல வந்திருக்காரு. இதெல்லாம் தெளிவா தெரியுது. இதுல என்ன தெரியுதுன்னா, உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போனா மறுபடியும் வெளில வர மாட்டாங்க. இல்ல இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது அவங்க ஒரு ஊழல்வாதி, அந்த ஊழலோட சேர்த்து சமூகத்தோட நாட்டோட பணத்தை கொள்ளடிக்கிற வேலை செஞ்சிருக்காங்க. அதனால சட்டம்
ஸ்ட்ரிக்டா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். உண்மை என்னன்னா, எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்களோ, சோனியா காந்தி இருக்காங்க, ராகுல் காந்தி இருக்காரு, சிதம்பரம் இருக்காரு, காங்கிரஸோட எல்லா லீடர்ஸும் பெயில தான் இருக்காங்க. ஆமா, மாநிலத்தில் ராஜ்யம் பண்ற ஆட்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலையோ பெயிலையோ இருந்தாங்கன்னா அது எப்பவும் அவங்க மட்டும்தான் பிடிபடுவாங்களா? அவங்க ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்கு, அவங்க வேலை அந்த மாதிரி செய்யறாங்க. உங்க ஆக்டிவிட்டி அப்படி இருந்தா அப்புறம் எதுக்காக உங்க மேல கேஸ் ஃப்ரேம் பண்ணப்படுது? நீங்க முதலமைச்சரா இல்லனா அமைச்சரா இருக்கிற காலத்துல நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பீங்க. நீங்க உங்க பதவியை பயன்படுத்தி அந்த மாதிரி ஊழல் செஞ்சிருப்பீங்க. நீங்க ரூல்ஸ பிரேக் பண்ணிருப்பீங்க. ரூல்ஸ பிரேக் பண்ணதுனால தான் உங்க மேல கேஸ் போடப்படுது. உங்களுக்கு ஒருவேளை அது தப்புன்னு தெரிஞ்சா தாராளமா நீங்க பிஜேபி மேல குற்றம் செலுத்தலாமே. உங்களால அது பண்ண முடியாது. ஏன் உங்களால பண்ண முடியாதுன்னா, நாங்க ரூல்ஸ ஃபாலோ பண்றோம். நாங்க எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிறவங்க. நாங்க கட்சி கண்ணோட்டத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே மானிட்டர் ஒரு விஷயம் சொல்றேன் நட்டா சார், இந்த இம்ப்ரெஷன் பப்ளிக்ல கண்டிப்பா இருக்கு. எங்க தேர்தல் நடந்தாலும் அந்த இடத்துல இடி, சிபிஐ, ஐடி இந்த மாதிரி ஏஜென்சிஸை பயன்படுத்துறாங்க, அமைச்சர்களை பயமுறுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. தேர்தல் எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஐடி, இடி, ஐடி, இடி அவங்க வேலைகளை அந்தந்த இடத்துல அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வேலையில நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதாவது தப்பா நிரூபணம் ஆகிற மாதிரி நாங்க கேஸ் போட்டிருக்கோமா? ஏதாவது ஒரு கேஸ்ல அவங்க ஜெயிலுக்கு போகாம இருக்காங்களா? அவங்க பெயிலே எடுக்காம வெளியே வர மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா? சோ ஃபேக்சுவலி என்னென்ன இருக்கோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அரசியல்ல ஒருவேளை நீங்க சர்வே பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க நேர்மையா இருந்துதான் ஆகணும். நீங்க ரொம்ப நேர்மையா வேலை செய்யணும். நீங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சா கண்டிப்பா சட்டம் அதுக்கான வேலையை செய்யும். நீங்க ஜெயிலுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். நீங்க கேக்குறீங்கல்ல, இவங்க பெயில இருக்காங்க, ராகுல் காந்தி இதுக்காவது பதில் சொல்லணும்னு சொல்றீங்கல்ல, அவங்க கட்சியில் மட்டும் ஏன் இவ்வளவு கேசஸ் வருதுன்னு கேக்குறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கேள்வி கேட்க ஜேபி நட்டா யாரு? அவர் என்னோட ப்ரொஃபஸரா? நான் எதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும்னு? நான் அவரோட ப்ரொஃபஸர் இல்ல, ஆனா இந்த இந்தியாவோட சிட்டிசன். ஒரு இந்திய சிட்டிசன்கிற முறையில நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அதனால சொல்றேன், நான் இன்னைக்கு இந்த மேடையில இருந்தே கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இந்த உலகத்துக்கு சொல்லு, நீயும் உங்க அம்மாவும் எந்த விஷயத்துக்காக பெயில்ல இருக்கீங்க? எதுக்காக பெயில்ல இருக்கீங்க? ராகுல் காந்தி சொல்றாரு, 70 வருஷமா நாங்க கட்டி எழுப்பினதை 8 வருஷத்துல பிஜேபி அதை அழிச்சிடுச்சு. இன்னைக்கு 4 பேரோட டிக்டேட்டர்ஷிப் இருக்கு, 4 பேரோட சர்வாதிகாரம் இருக்கு. இந்த 4 பேரு எல்லாரையும் மிரட்டுறாங்க. எனக்கு 3 பேரை தெரிஞ்சிருக்கு, மோடிஜி, அமித்ஷா, நட்டாஜி. இந்த 4வது யாரு? எனக்கு தெரியாது. இந்த 4 பேரெல்லாம் இல்ல. நாங்க யாரையும் மிரட்டுறது இல்ல, யாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்கிறதும் இல்ல, நாங்க டிக்டேட்டரும் இல்ல. அதோட பிரதமர் மோடிஜி எல்லா விஷயங்களையும் ஜனநாயக பார்வையில தான் பாக்குறாரு. இப்போ கொரோனா சண்டை நடந்தது. எந்த பிரதமர் இதுவரைக்கும் இத்தனை சீஃப் மினிஸ்டர் கூட ஆலோசனை நடத்தியிருப்பாரு? அவர் எல்லாரையும் ஆன்போர்டு, அதாவது டோக்லாம் பிரச்சனையில அப்பவும் எல்லா சீஃப் மினிஸ்டர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்போ G20 வந்தது. G20க்கு தலைவரா பதவியேற்றப்போ அப்பவும் பிரதமர் எல்லா சீஃப் மினிஸ்டரையும் ஆன்போர்டு கொண்டு வந்து எல்லாரையும் அவரோட சேர்த்து தான் கூட்டிட்டு போறாரு. இப்போ ஆடியன்ஸ் கேள்விகளுக்கு போலாம். சார், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ராகுல் காந்தி எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, மோடிஜி சீனாவை பார்த்து பயந்துட்டாருன்னு. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, கண்களை உயர்த்தியும் பேச மாட்டேன், கண்களை தாழ்த்தியும் பேச மாட்டேன்னு. கண்ணை பார்த்து தான் நான் பேசுவேன்னு. அதோட இத லெட்டர் அண்ட் ஸ்பிரிண்ட்ல பிரதமர் மோடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. வீடியோஸும் பார்த்திருப்பீங்க, மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவரா சர்வதேச விவகாரங்கள்ல நம்ம பேச்சுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதை கவனமா பார்த்து. ராகுல் காந்தி என்ன சொன்னார்னு எக்ஸாக்டா நான் உங்களுக்கு சொல்றேன். சைனாவை பார்த்து பயப்படுறாங்க, மக்கள் கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க, அவங்க இமேஜை மட்டும் காப்பாத்திக்கிறாங்க, ராணுவத்தோட மன உறுதியை குலைக்கிறாங்க. ராணுவத்தோட மன உறுதியை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் குறைச்சாரு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல யார் கேள்வி கேட்டா? பாலாகோட் ஆபரேஷன்ல யார் கேள்வி கேட்டாங்க? அவர் என்ன வார்த்தைகள் சொன்னாரு? நம்ம ராணுவம் காட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்துறது? ராணுவத்தோட மன உறுதியை யார் குறைக்கிறது? ராணுவத்து மேல மோசமான உணர்வை யார் வச்சிருக்கிறது? அத ராகுல் காந்தி தான் பண்ணுவாரு. பிரதமர் மோடிஜியை பத்தி சொல்லணும்னா எங்களால உறுதியா சொல்ல முடியும், அவரோட தலைமையில நாட்டோட பார்டர் பாதுகாப்பா இருக்கு. அதோட நம்ம ராணுவ வீரர்கள் துணிச்சலோட அங்க நிக்கிறாங்க. ரொம்ப பலத்தோடையும் எச்சரிக்கையோடையும் நம்ம பாரதத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க.
நட்டா சார், நாங்க உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சோம். நீங்க மக்களோட கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல நீங்க பார்க்க போறது இன்றைய ஜட்ஜ் வேத் பிரகாஷ் வைத்யாவின் தீர்ப்பு இன்றைய ஆப்கி அதாலத்தில். வெல்கம் பேக். நாம இன்னைக்கு கேள்விகளை கேட்டோம், குற்றம் சாட்டினோம், பதில்களை கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜெகத் பிரசாத் நட்டா கிட்ட ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் வேத் பிரகாஷ் வைத்யாவின் தீர்ப்பை கேட்போம். ஆப்கி அதாலத்தின் வக்கீல் திரு ரஜத் சர்மா அவர்கள் மிகவும் கடினமான கேள்விகளை கேட்டாரு. ஆனா ஜெகத் பிரசாத் திரு நட்டா அவர்கள் அந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து நீங்க எல்லாருமே கைதட்டினீங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அதாவது இன்னைக்கு அவர் கேள்விகளுக்கு பதில் அளித்தது, அந்த பதில்களால் இந்தியாவின் ஜனநாயகம் இன்னும் வலுவடையும். அவர் விதிகளை முழுமையாக கடைபிடித்தார். ஜன்சங்கிலிருந்து பாஜக வரை எத்தனை தலைவர்கள் இருந்தார்களோ அவர் மிகவும் உயர்ந்த தரத்தை கடைபிடித்தார். அந்த கண்ணியத்தை முன்னோக்கி எடுத்து செல்லும் பணியை திரு ஜெகத் பிரசாத் நட்டா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அவரை எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்து நான் விடுவிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. ஜே.பி. நட்டா இதே போன்று மக்கள் சேவையை தொடர்வார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இன்றைய வழக்கை இதோடு முடித்துக் கொள்கிறோம். அடுத்த முறை சந்திப்போம் ஆப்கி அதாலத்துல வேற ஒரு புது நபரோடு, ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு. அதுவரை என் அன்பு கலந்த வணக்கங்கள்.